என் பெயர் தில். வயசு 28. நான் பெங்களூர்ல வேலை செய்யறேன். மாசம் ஒரு முறை வீட்டுக்கு போவேன். நான் வேலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல வசிக்கிறேன். அப்படிதான் கடந்த மாசம் வீட்டுக்கு போனேன். மதியம் 11 மணி இருக்கும். நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் கழனிக்கு போயிருந்தாங்க. நான் மட்டும் வீட்ல இருந்தேன். எங்க பக்கத்து ஊர்ல இருக்கும் சாந்தி என்பவள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம். பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க. எங்க வீடு சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். யாராவது வந்தா கேட் ஓபன் செய்யும் சவுண்டு வரும். யாராவது வந்தா நிச்சயமா வீட்டுக்குள்ள இருப்பவர்களுக்கு தெரியும். அப்படிதான் நானும் கேட் ஓபன் செய்யும் சவுண்டு யாரோ வராங்கன்னு நினைச்சேன். எங்க வீட்ல ஜிம்மின்னு ஒரு நாய் இருக்கு. யார் வந்தாலும் அது குறைக்கும். அவங்க கேட் ஓபன் பண்ணி எங்க அம்மா பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாரி, சாந்திய பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவங்கள பத்தி சொல்லிடுறேன். அவங்களுக்கு வயசு 50 இருக்கும். சிவப்பா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கவர்மெண்ட்ல வேலையில இருந்ததால நல்ல கொழுன்னு இருப்பாங்க. நான் பக்கத்து ஊர்ல இருக்கிறதுனால அவங்கள பார்த்திருக்கேன். பட் அவ்வளோ பேசுனதில்ல. அம்மா அப்பா மட்டும்தான் பேசுவாங்க. சாந்திய பார்த்தா 30 to 35 வயசு போலதான் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஆசைதான். ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அம்மா பேரை கூப்பிட்டதும் எங்க ஜிம்மி நாய் அவங்கள பார்த்து குறைக்க ஆரம்பிச்சுது. நான் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன். நாய் குறைக்க குறைக்க அவங்க பயந்துட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வேகமா வெளியே போனேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பார்த்ததும் தம்பி நாயை கூப்பிடுப்பா, பயமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் நாயை கூப்பிட்டதும் கதவு அருகே போய் படுத்துக்கிச்சு. அவங்க நாயை பத்தி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க. நான் அவங்கள சோபால உட்கார சொன்னேன். அவங்களும் உட்கார்ந்தாங்க. ஆனா அவங்கள கொஞ்சம் கூட நினைக்கல. நான் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அவங்க அம்மா அப்பா எங்கேன்னு கேட்டாங்க. நான் கழனிக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். தண்ணி கொடுக்கும்போது நாய் குறைச்சதால தண்ணி வாங்கும்போது சொம்ப கீழே போட்டுட்டாங்க. குனிஞ்சு சொம்ப எடுக்க 2 பேரும் ஒரே நேரத்துல குனிஞ்சதால தலையில இடிச்சுக்கிட்டோம். வேகமா முட்டிக்கிட்டனால எங்களுக்கு வலிச்சுது. அவங்க தலைய நான் சாரின்னு சொல்லிக்கிட்டே தேய்ச்சு விட்டேன். அவங்க வயசு அதிகம் என்பதால அதெல்லாம் செட் ஆகாதுன்னு மனசு சொல்லுச்சு. இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன அறியாமலேயே அவங்க தலைய தடவி கொடுத்தேன். அவங்களும் அதை உணர்ந்தாங்க. சாந்திய உட்கார வச்சுட்டு சிந்திய தண்ணீரை தொடச்சேன். 5 நிமிஷம் அவங்க நான் துடைப்பதையும் பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. பின்பு பத்திரிக்கையை கொடுத்துட்டு கிளம்புறதா சொன்னாங்க. நான் பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்தேன். அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். சாந்தி வெளியே கிளம்புனா என் வீட்டு நாய் அவங்கள பார்த்து மீண்டும் குறைச்சது. அவ என்ன கூப்பிட்டு என் கைய பிடிச்சுக்கிட்டு அவளை வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வருமாறு சொன்னா. அவ கை ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. நாய் அருகே வந்து குறைக்க அவ என் அருகிலேயே வந்தா. அவ அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளை மெதுவா வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்தேன். வரும்போது அவ முழுவதுமா விலகாம ரசிக்க ஆரம்பிச்சா. வேகமா வெளியே நடந்தவ மெதுவா நடக்க ஆரம்பிச்சா. இப்ப அவ திடீர்னு திரும்பினா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவ கொஞ்சம் தண்ணி கொடுன்னா. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனேன். அவ நான் இருக்கிறது நானும் உன் கூடவே வரேன் தம்பின்னு திரும்பவும் என் கூடவே வந்தா. அவ என்ன உரசிக்கிட்டே வந்தவ திடீர்னு முன்னாடி வந்து நின்னா. உள்ள போனதும் எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. உண்மையாவே அவ அந்த டைம் பொண்ணுங்க கூட இப்படி ரசிச்சு இருக்க மாட்டாங்க. ஆனா அவ வேற விதம். இப்படி ஒரு பெண்ணு உலகத்துல இருக்க மாட்டாங்க. அவ டே தம்பி அப்படின்னு என் காதுல சொன்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையாவே சொல்றேன். அவ சொல்லு ஒவ்வொரு சொல்லுக்கும் வர சந்தோஷத்தை விட அவ சொல்ற விதம் ச்சே சான்ஸே இல்ல. அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க வீட்டு கேட்டு ஓபன் பண்ற சத்தம் கேட்டுச்சு. எங்க அப்பா வந்தாங்க. அவங்க கேட்ல இருந்து ஹாலுக்குள்ள வரதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு சோபால போய் உட்கார்ந்தாங்க. நான் உடனே ரூமுக்கு ஓடி மறுபடியும் சாந்தி கிட்ட தண்ணி கொண்டு கொடுப்பது போலயே கொடுத்தேன். 2 நிமிஷம் பேசிட்டு அவ என்ன பார்த்தவாறே கிளம்புனா.
அப்பா ஹால்ல டிவி ஆன் பண்ணாரு. அவ கேட் அருகே சென்று கொஞ்சம் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டா. கேட்ல இருந்து கிளம்பும் போது ஏக்கத்துடனே நானும் அவளும் கண்களை பார்த்துக்கிட்டோம்.